60 நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நட்பு, வீரம், தியாகம், தானம், தர்மம் இவை அனைத்திற்கும் இலக்கணம் வகுத்தவர் கர்ணன். அந்த கர்ணனை நம் கண்களுக்கும் உள்ளத்திற்கும் விருந்தளித்தவர் நடிகர் திலகம், கலை உலகின் தாய் சிவாஜி கணேசன் அவர்கள். ஆயிரம் கரங்கள் நீட்டி அழைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி. தாயினும் பரிந்து சாலச் சகலரை அழைப்பாய் போற்றி, தழைக்கும் வார் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, ஞாயிறே நலவே வாழ்க நாயகன் வடிவே போற்றி, நானிலம் உளநாள் மட்டும் போற்று போற்றி போற்றி. நிகழ்ச்சி தை திருநாளில் உதித்த இந்த கர்ணன் என்ற திரைப்படம் காலம் அழியும் வரை, காலம் நிற்கும் வரை நிலைத்து நிற்கும்படி உயரச் செய்தவர் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். கர்ணன் 60 என்று கூறிய உடனேயே புதுயுகம் தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு சரியான களம் இதுதான், அதற்கான சரியான நபர்களையும் உறவுகளையும், அதாவது நம்மளுடைய நடிகர் திலகம் அவர்களினுடைய உறவுகளையும் அழைத்து இந்த விழாவை எடுப்போம் என்று கூறினார்கள். அந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு உங்களுடைய அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முனைவர் தென்காசி கணேசன் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர். பகவத்கீதையில் வணிக வளம் இதை பற்றி அவர் ஆய்வு செய்திருக்கின்றார். ஆதலால் இந்த இடத்திற்கு மிகச்சரியான ஒரு நபர். பகவத்கீதையில் வரக்கூடிய அந்த கர்ணனினுடைய உருவம், வரைமுறை, இதை சிவாஜி கணேசன் அவர்கள் எவ்வளவு அழகாக கொண்டு சேர்த்திருக்கின்றார் என்று இன்றைக்கு நம்மோடு இணைந்து பேச இருக்கின்றார். உங்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். முனைவர் கணேசன் அவர்கள், இந்த காட்சியை பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ணம், பகவத்கீதையில் இந்த காட்சியை பற்றி ஏதேனும் இருக்கின்ற விளக்கம்? ஒய்ஜி கிட்டக்க இருக்கும்போது நான் பேசுகிறதுங்கிறது சூரியன் கிட்டக்க நட்சத்திரம். ஆனாலும் அவரை ஒய்ஜி எப்படி ரசிகரோ, சிவாஜி பக்தர் என்று சொல்லிக்கொள்வது போல நடிகர் திலகத்தின் விசிறிகள் அனைவருமே பக்தர்கள் தான், அனைவருமே ரசிகர்கள் தான். அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், அவருக்கு கிடைத்த ஒரே கொடை என்னவென்று கேட்டால் ரசிகர்கள். அவர்கள் எதையுமே எதிர்பாராமல் நடிகர் திலகத்திடம் சென்றவர்கள். அதே மாதிரி ஒரு தரம் நடிகர் திலகத்தின் ரசிகனானவன் 5 வயசுலையோ 6 வயசுலையோ சாகரந்தனையும் அவன் நடிகர் திலகம் ரசிகனானவன். வேறு எந்த பதவி கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் போகாதவன். ஒரு தலைவரை கூட அவன் எடுத்துக்கொள்வான் கட்சி தலைவராக. ஆனால் நீ யார் ரசிகன் என்று கேட்டால் சிவாஜி ரசிகன் சொன்னான். அந்த பெருமை உலகத்திலேயே நடிகர் திலகம் ஒருவருக்குத்தான் உண்டு. அவர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறேன், அவரை சந்தித்திருக்கிறேன், அவருடைய ரசிகராக இன்னும் தொடர்கிறேன், என் மகன்களையும் ரசிகராக்கிறேன் என்ற பெருமையோடு இன்றைய விழாவிலே உங்களை பற்றி பேசுகிறேன். அந்த நடிப்பு என்பது, அதாவது அதில் இந்த காட்சியை இப்போ நம்ம பார்த்தோம். அவர் சொன்னது போல் வசனத்தை பார்க்கும்போது அவருடைய அபிநயங்கள் போய்விடுகிறது, அபிநயத்தை பார்க்கும்போது அவருடைய நடிப்பு, அந்த வசனம் போய்விடுகிறது. இதுக்கு தான் ஒரு தரம் இல்லாமல் 5 தரம் 6 தரம் பார்க்குறது. அதனால தான் திரும்ப திரும்ப வீடியோவில் ரீவைண்டும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் சிடி கெட்டதே சிவாஜி படம் பார்த்தான். வேறு யார் படம் ஒரு தரம் பார்த்தாலே போதும் ஒதுக்கி வச்சிருவோம். ஆமாம், அதில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நிறைய ஃபாஸ்ட் ஃபார்வர்டு இப்போ இருக்கிற படங்கள் கரெக்டு. ஆக நாங்கள்லாம் அப்படி தான் பார்த்துருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தில் உள்ள பாடல்களை நான் ஒரு தினம் தொடர்ந்து கேட்க வேண்டும், ஒரே பாடலை இரவு நிலவு மட்டும் நான் கேட்க வேண்டும் என்று அதற்காக அந்த காலத்தில் CD 60 வரும், C60, C90 வரும், சோனி, TDKன்னு. ஒரு பக்கம் பூரா இரவும் நிலவும், இன்னொரு பக்கம் பூரா கண்ணுக்கு குழமையுது. ஏன்னா ஒரு தரம் கேட்டு இன்னொரு தரம் கேட்க ரீவைன் பாஸ்போர்ட் பொறுமை கிடையாது. அதுக்காக இதில் ஒரு 6 தரம் அதில் ஒரு 6 தரம் போட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்பா கேட்பார், பைத்தியம் பிடிச்சிதாடா உனக்கு? ஆமாம், சிவாஜி பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு. ஆக அப்படியெல்லாம் வளர்ந்து இன்னொன்று ஒரு நேர்மையான மனிதர்
அவரை நான் ஒரு வாழ்வின் உதாரணமாக நாங்கள் எல்லாம் கருதுகிறோம். என்னடா கேட்பா, நான் PhD முடிச்சிட்டீங்க, பெரிய கம்பெனியில் LNTயில் இருக்கீங்க, எப்படி சார் சிவாஜி நடிகர்? அதனால தான் சிவாஜி நடிகர் சொன்னேன். ஏனென்று கேட்டால் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நேர நிர்வாகம், நேர்மை அனைத்தையும் கற்றுக் கொடுத்தது நடிகர் சிவாஜி கணேசன். ஆகவே தான் இந்த கர்ணன் படம் பார்க்கும்போது சார் சொன்னாங்க, உலகத்தில் எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கலாங்க, சிவாஜியை வைத்து எடுத்த எத்தனையோ பேர், PM சிங், AP நாகராஜன், KS கோபாலகிருஷ்ணன், ஸ்ரீதர், திலோசந்தர், மாதவன், எத்தனையோ பேர். பந்துலுக்கு மட்டும் நிச்சயமாக ஒரு தனி பெருமை உண்டு. சொன்னது போல 3 வரலாற்று நாயகர்கள், 3 பேரை இனிமேல் எவனால தயாரிக்கவும் முடியாது, நடிக்க ஆளும் கிடையாது, இதுக்கு வசனம் எழுதுறதுக்கு ஆள் கிடையாது, இசையமைக்க ஆள் கிடையாது, கண்ணதாசன் திரும்பி பிறந்து வந்தால் கூட எழுத முடியாது. அப்படிப்பட்ட வரிகளை கொண்டு வந்த இந்த மாதிரி படம் அவ்வளோ அருமையான படம். இந்த படத்தை ஒரு சின்ன இதில் நீங்கள் அவர் சொன்னார் இல்லையா, அதாவது அந்த அம்பை வைத்து அப்படி பேசினார். அதாவது இவனை எதிர்த்து பேசும்பொழுது முதல்ல முகபாவத்தில் என்னென்னா பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்காக நீ செய், அதாவது இவர் சொல்லும்போது நீ செய்யலாமா என்று சொல்லும்போது, சகுனி சொல்லும்பொழுது இது தர்மத்துக்கு விரோதமாச்சே, செய்யக்கூடாது, அந்த பாவத்தை முதல்ல காட்டுறாரு. அதே சிவாஜி இவர் கர்ணன், இந்த துரியோதனன் எனக்காக செய் அப்படின்னு ஒன்று அந்த முகபாவம் மாறும் பாருங்க. இப்படிங்க ஒரே டேக்கில், அதான் ஒரு சான் முகத்தில் 1000 பார்வையை காண்பித்த ஒரே நடிகர் என்று சொல்லக்கூடாது, அவதார புருஷன், சரஸ்வதியின் அவதாரம் நடிகர் சிவாஜி கணேசன். இந்த கர்ணன் திரைப்படத்தை பற்றி வரும்போது சின்ன இன்சிடென்ட் நடந்தது. அந்த காலத்தில் இந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதற்காக, ஏன்னா மதுரையில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தங்கம் தேட்டரில் 100 நாட்கள் ஓடிய படம். அது இந்த படத்தை பற்றி தவறாக போய் கொண்டிருக்கும் சில விஷயங்களை இங்கே அடித்து உடச்சே ஆகணும். இது நன்றாக முதல் தரமே நன்றாக ஓடிய படம். சென்னையிலேயே 3 தேட்டரில் 100 நாளா முரளி இருக்கும்போது கரெக்டாக சென்னையில் 3 தேட்டர் 100 நாள். அதற்கப்புறம் திவ்யா சொக்கலிங்க அந்த பெருமையை கற்றுக்கொண்டார். இந்த டிஜிட்டலில் வந்ததுக்கப்புறம் உலகமே அசந்து போச்சு. 25 இப்படி ஒரு படம் இத்தனை வருஷம் கழிச்சு, அதுவும் யங்ஸ்டர்ஸ், நான் பார்த்துருக்கேன், ஒவ்வொருத்தரையும் யங்ஸ்டர்ஸ் பண்ணாங்க. காலேஜ் மாணவர்கள் அத்தனை பெரிய மாணவிகளையும் நான் கோவையிலே பார்த்தேன், மதுரையிலே பார்த்தேன், சென்னையிலே பார்த்தேன். இந்த படத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டால், கர்ணன் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தினான் 1964 என்பது கேட்டால், NT ராமாராவ் தான் இதில் கிருஷ்ணா வரார். அவருடைய மகள் புரந்தேஸ்வரி என்று மத்திய அமைச்சராக இருந்தார், இப்போ கூட MP-ஆர் நினைக்கிறேன். அவர் சர்ச் பார்க்கில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய தோழி, வகுப்பு தோழி யாருன்னா நடிகர் தொடர்ச்சி 2வது பெண் தேன்மொழி. இவங்க 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகி எல்லாம் ஓடிட்டுருக்கு, சாந்தியில் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழித்து எல்லாம் அந்த புரந்தேஸ்வரியை, தேன்மொழி உட்பட எல்லாரும் சேர்ந்து கர்ணனை கொண்டது இவங்க அப்பா தான், அதனால இவங்க கூட யாரும் பேசக்கூடாதுன்னு கிளாஸில் ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். அந்த பொண்ணு ஒவ்வொன்று அழுதுகிட்டே இருக்கு. ஒரு வீட்டில் போய் சொல்லியிருக்கு, என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. மறுநாள் NTR பள்ளிக்கூடத்துக்கு இந்த பாருமா, அது சினிமாமா, அது கேரக்டருமா, நான் அப்படி கிடையாது, நானும் சிவாஜி ரொம்ப ஃப்ரெண்டு, கர்ணனும் கிருஷ்ணனும் ரொம்ப ஃப்ரெண்டு அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் சமாதானம் ஆச்சுன்னா சொல்கிறாங்களே. ஒரு படம் ஏதோ ஒரு 100 நாள் ஓடும், கட்சிக்காரன் வச்சு கொடியை வச்சு படம் ஓடிச்சுமா, மக்கள் மனதில், மாணவர்கள் மாணவிகள் மனதில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றால் அதற்கு காரணம் கர்ணன் மட்டுமல்ல, கர்ணனாகவே வாழ்ந்து காட்டிய, நிஜ வாழ்விலும் கர்ணனாக இருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அதுதான் கர்ணன் பார்க்க போயிருந்தேன். கோயம்புத்தூர் போயிருந்தேன் டெபுடேஷன் ஆஃபீஸில். அதுக்கு ப்ரூக் ஃபீல்டில் போட்டிருந்தாங்க. அங்கே பார்க்கும்போது என் பையன் கூட வந்தான், சேலம் காலேஜில் படிச்சிருந்தான். வாடா கர்ணன் பார்க்கலாம். அப்பா நீங்கள் பாருங்கப்பா, நான் ஆற்றுல எங்கள் வீட்டில் நிறைய பார்த்தாச்சு, நான் பார்த்தாச்சுப்பா, பாட்டெல்லாம் கேட்டாச்சுப்பா அப்படின்னா. வாடா டிஜிட்டலாக போட்டிருக்கான், நான் மெட்ராஸில் 2 தடவை பார்த்தாச்சு, நீ என் கூட வா அப்படின்னா. அப்பா என்னை தவிர யாருமே இருப்பாடாப்பா என் வயசில் அப்படின்னா. சீரியஸ்லி சத்தியமாக நடந்தது. நீங்கள் போங்கப்பா, நான் வாடா என் கூட இழுத்து பிடிச்சி கூட்டின்னு போனால் என்ன மாதிரி 10 பேர் தான் 50 வயசுக்கு மேலே உள்ளவன், பாக்கி அவ்வளோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, போத் மேல் அண்ட் ஃபீமேல்.
அவன் சொன்னா இனிமேல் நீ இங்கே இரு நான் கிளம்புறேன். அப்பதான் சொன்னான் பாத்தியாடா இந்த மாதிரி இவரே ஒரு இருக்குன்னு. ரெண்டாம் தரம் பார்த்தான். அதான் வேடிக்கையில மறுநாளைக்கு அடுத்த சண்டே வரும்போது அப்பா இன்னொரு தரம் பார்த்து ரிப்பீட். இதுதான் வந்து கர்ணன் இவர் பண்ண ஒரு அருமையான பிசினஸ் டாக்டிக். அதுதான் இந்த படத்துக்கு முக்கிய காரணம் வந்து எப்படி சிவாஜி கண்ணதாசன் மூர்த்தியோ நிச்சயமா என்.டி. ராமாராவ் கிருஷ்ணன். அவர் முதல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு, ஏன்னா தெலுங்குல ஹீரோவா கொடி கட்டி போயிட்டாரு. இங்கேருந்து போய் ஜெமினி கணேசன் தான் முதல்ல புக் பண்ணாங்க. வைஜிஎம் சார்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஜெமினி வேண்டாம், சிவாஜி வந்து பர்டிகுலராக என்டிஆர் தான் வேணும். அவர் தான் அவர் முடியாது, அவர் ஹீரோவாக இருக்கார், நான் தெலுங்குல போயாச்சு, நான் பேசுகிறதெல்லாம் கஷ்டம்ப்பா, நான் வரலன்னு இருக்கார். பிடிவாதமாக என்டிஆர் நீங்கள் வரணும்னு சொல்லி அவர் வந்தார். வந்தது மட்டுமல்ல, சிவாஜியோட மிகப்பெரிய மனப்பான்மை, பெரிய மனது என்பது என்னவென்றால் அந்த மெக்னானிமிட்டி. கூப்பிட்டு பந்துலுட்ட கூப்பிட்டு கதைவசனம் சக்தி கிருஷ்ணா கூப்பிட்டு எனக்கு என்ன ரோல் கொடுக்கணும், அதுக்கு இணையான ரோல் கொடுக்கணும். அப்போ தான் சொல்லி அதை மேடையில், அதுக்கப்புறம் பல மேடைகளில் என்டிஆர் பகிர்ந்திருக்கிறார். தெலுங்கில் வந்து பத்திரிகைகளை வந்திருக்கிறது. அவர் பெரிய ஹீரோ, எனக்காக வந்திருக்கிறார், அவர் எதுலேயும் ஒரு குறைச்ச ரோலு துணை ரோல்னு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு 2 பாடல்கள் கடைசி வர சீனு. பாடல்களா? இந்த பாடல்கள் வந்து காலத்தால் அழிக்க மேடம். இந்த பாட்டு கீதை அப்படியே பிழிஞ்சி கண்ணதாசன் முதல்ல சூரியனை வணங்கும் போது ஆதித்ய ஹிருதயத்தை பிழிஞ்சி தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றுங்கிறான். சூரியன் தூரக்கு இருந்தா கிட்டக்க பணம் நம்மளாம் அழிஞ்சிருவோம் அந்த ஹீட்டுக்கு. அங்கிருந்து சாரத்தை குடிக்கிறது நாம் வாழ்கிறோம், உயிர் வாழ்கிறது, பயிர் வாழ்கிறது. அதை கண்ணதாசன் எப்படி ஒரு கண்ணதாச ஒருவனால் தான் அப்படி எழுத முடியும். அதே போலத்தான் அந்த கீதையை அப்படியே அந்த மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயாவாக இருக்கட்டும், உள்ளத்தின் சாங்கிய யோகம்னு 2வது அத்தியாயம் கீதையில், அதுவும் இன்னொன்று வந்து மோட்ச சந்நியாச யோகம், அது 2லையும் அப்படியே வருகிறது. அது எங்கேருந்து தான் அவர் உள்ளே வாங்கினார், எங்கே படித்தார்? கண்ணதாசன்ட்ட ஒரே ஒரு வித்தியாசம் பார்த்தா கவிஞர்னா டிரான்ஸ்லேஷன் கிடையாது, கருத்துக்களை உள்ளே வாங்கி இன்ஸ்பிரேஷனை வச்சுட்டு அதற்கப்புறம் அப்படியே கொடுப்பார். அதனால தான் இன்றைக்கும் பாரதியை போல அத்தனை மனதிலும் நிற்கின்ற பாட்டுக்கோட்டையாக இருக்கின்ற நாட்டுக்கோட்டை அவரை மறக்கவே முடியாது. வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. கர்ணன் படத்துக்கு பல சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன. ஒரு 2-3 நிச்சயமாக இங்கே நான் சொல்லணும். இந்த படத்துடைய பாடல்கள் வந்து அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மிக சிறப்பாக இருப்பவை. அதோடைய வரிகளாக இருக்கட்டும், இசையமைப்பாக இருக்கட்டும், பாடியவர்களாக இருக்கட்டும், இதுக்கு இணையாக நிச்சயமாக எந்த படமும் இருக்காதுங்கிற அளவுக்கு இந்த படத்துடைய பாடல்கள் இருக்கின்றன. அதில் என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த காலத்தில் எல்லாருமே பிஸி. சிவாஜி பிஸி, கண்ணதாசன், விஸ்வநாத ராமூர்த்தி பிஸி. அப்போ பந்துல என்ன பண்ணார், கண்ணதாசன், விஸ்வநாத ராமூர்த்தி சென்னையில் இருந்தாங்கன்னா வேறு பட தயாரிப்பாளர்கள் வந்து தங்கள் படங்களுக்கு கூப்பிடுவாங்கங்கிறதுனால பெங்களூரில் உட்லண்ட்ஸ் ஹோட்டல் புக் பண்ணி 1 வாரம் நீங்கள் அங்கே இருந்து நல்லா எழுதிட்டு வாங்க, கூட 2-3 ஆனாலும் பரவாயில்ல, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கர்ணனுக்கு மட்டும் அந்த நிகழ்வு என்னென்ன படம் அமைப்பு அதற்கு தக்கன பாடல் எழுதணும், இசையமைக்கணும், வந்துருங்கன்னு சொல்லிட்டார். இவர் போய் உட்காண்டார். 3 நாள், என்ன சொல்ல போனால் 2.5 நாள் சொல்லுவாங்க. அதற்குள்ளே 16 பாடல்கள் இசையமைச்சாச்சு. 16 பாடல்கள் மெட்டு போட்டு 16 பாடல்கள் கவிஞர் எழுதி தயாரித்தாச்சு. உடனே என்ன பண்ணாங்க, 16 பாடல்கள் 2.5 நாளில், 3 நாள்னு சொல்கிறாங்க மேக்சிமம், அவ்வளோதான். வரிகள் எழுதி இசையமைக்கப்பட்டது, மெட்டு கொடுக்கப்பட்டது. உடனே கண்ணதாசன் வந்து உட்காந்துருக்காரு. விஸ்வநாதன் சொன்னாங்க, சரி முடிஞ்சாச்சு, 3 நாள்லேயே முடிச்சிட்டோம், நம்ம கிளம்பிடலாங்கிறான். கண்ணதாசன் தயாரிப்பாளரே 1 வாரம் இருந்தார். குட்லண்ட்ஸில் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காயா, அங்கே போனால் திரும்பியும் ஓட்டம், நீ இன்னும் எழுதலை, பாதி தான் எழுதியிருக்கோன்னு சொல்லி உட்காந்துடலான்னு சொன்னாராம். அந்த மாதிரி சொல்லி 1 வாரம் கழித்து தான் அப்படி வந்திருக்காங்க. ஆனால் அந்த பாடலுடைய அழகு பாருங்கள், அத்தனை பாடல்களும் அவ்வளோ அழகு. கவிஞருடைய வரிகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ சிறப்பு. பகவத்கீதையை பிரிந்தெடுத்து, ஆதித்ய ஹிருதயத்தை பிரிந்தெடுத்து, அதே போல் காதலுக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு பாடலும் அவ்வளோ அழகு. அதில் இன்னொரு முக்கியமான அம்சம்,
இந்த வட இந்திய கதை கர்ணன் என்பதனால இசைக்கருவிகள் கூட அவ்வளோ வித்தியாசமாக மலேசிய மன்னர்கள் கையாண்டுருக்காங்க. பின்னாடி வந்த இசை முன்னாடி நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு பெருமைப்படுத்திக்கலையே தவிர, அந்த படத்தில் பார்த்திங்கன்னா இசையமைப்பாளர்கள் அவர்கள் பயன்படுத்திய சாரங்கி, இதை மாதிரி சிதார், அந்த மாதிரி ஒரு ஷெனாய், இதை தான் புல்புல் தாரா இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ அழகுன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா. சந்தூர் நிறைய கேட்டிங்கன்னா தெரியும், ஷெனாய் சந்தூர் நிறைய இருக்கும். அந்த வட இந்திய கதை இருந்தாலும் வட இந்திய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போட்டால் ராகங்களே ஹிந்துஸ்தானி ராகங்கள் நிறைய போட்டாங்க. சுத்த சாரங், அமீர் கல்யாணி, ஹம்சானந்தி இப்படிலாம் போட்டாங்க. ஆக எவ்வளோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாடல்கள், வரலாற்று சிறப்புமிக்க கவிதை வரிகள். அதே போல் அந்த தேர்கள் அந்த படத்திற்காக உபயோகப்பட்டது எல்லாத்தையும் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே தஞ்சாவூர் கோவிலுக்கு விட்டார் தயாரிப்பாளர் பந்துலு அவர்கள். அதில் இன்னொரு தேருங்கன்னு இன்னும் ஞாபகம், படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி சாந்தி தேட்டரில் வாசலில் தொடர்ந்து அந்த தேர் தான் இருந்தது. மிக பிரம்மாண்டமாக ஒரு தேர் போன்ற ஒரு வடிவமைப்பு செய்யப்பட்டு இந்த படம் கர்ணன் என்பது அந்த காலத்தில் வெளியிடப்பட்டது. அப்புறம் துணை நடிகர்கள்லாம் தேவை, இங்கேருந்து கூட்டு போகிறத விட அங்கேயே ஜெய்ப்பூர் கிட்டக்க பார்க்கலாமாங்கிறபோது இராணுவத்தில் போய் உதவி கேட்டு மத்திய அரசில் பேசி அந்த துணை இராணுவம் அங்கேருந்து வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்படிலாம் இன்றைக்கி நம்ம பாகுபலி பற்றி பேசணும், இவ்வளவு வசதிகள் வந்து இவ்வளவு பணம் கையில் இருந்து எல்லாரும் ஃபண்டிங் வராங்கலாம் தெரிஞ்சு அப்படி பண்ணி நம்ம பெரிய பாகுபலி தயாரிச்சிட்டோம், பொன்னியின் செல்வன் தயாரிச்சிட்டோங்க, இதெல்லாம் பெருமை தான். ஆனால் அந்த காலத்தில் பணம்லாம் கஷ்டமாக இருக்கும்போது அதிக அளவில் இந்த மாதிரி டெக்னாலஜி வளராத போது பந்துலு எவ்வளோ துணிஞ்சு அருமையாக எடுத்திருக்காரு. அதற்கு ஒரு வருஷத்துக்கு 8 படங்கள் கொடுத்த சிவாஜி இந்த படங்களுக்கு எவ்வளோ மெனக்கெட்டுருக்காருங்கிறத பாருங்கள். அதே போல் இசையமைப்பு, இப்படி வரலாற்று சிறப்புமிக்க இந்த படத்துடைய 1-2 பாடல்கள் கேட்டுட்டு நம்ம இந்த நிகழ்வை முடிச்சுக்கிறோம். நன்றி. கண்ணில் புன்னகை சும்மா